அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கு. கடந்த 2022வது வருஷம் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல கட்சியுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது செல்லாதுன்னு அறிவிக்க கோரி திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருந்தாரு. பொதுக்குழுவுடைய தீர்மானங்களையும் நிராகரிக்குமாறு அதுல குறிப்பிட்டு இருந்தாரு. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில அதற்கு எதிராக அவரு சென்னை உயர் நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தாரு. அதை விசாரிச்ச நீதிமன்றம் சூரியமூர்த்தி கிட்ட வழக்கையும் நிராகரித்து உத்தரவிட்டது. இதற்கு எதிராக சூரியமூர்த்தி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்தாரு. இந்த மனுவை நீதிபதிகள் பி.எஸ். நரசிம்மா, ஆலோக் அராத்தே அமர்வு விசாரித்தது. இரட்டை எல்லை சின்னம் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க.